ஆமா, நான் கிரணை தான் பார்க்க போனேன். பாத்தீங்களா பாட்டி, ஒத்துக்கிட்டா. வேற வழி இல்லாம அவளே ஒத்துக்கிட்டா. ஏய், எப்ப நீ என்கிட்ட பொய் சொல்ற அளவுக்கு வந்துட்டியோ, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியே போ, வெளியே போ. போ. என்ன கௌதம், ஏன் இப்படி அவசரமா முடிவெடுக்கிற? கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். இன்னும் விசாரிக்க என்ன இருக்கு பாட்டி? இவளுக்கு என் கூட சேர்ந்து வாழ விருப்பமே இல்ல. விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கைய நான் இவ கூட வாழ தயாராவே இல்ல. கிளம்பு. கௌதம், ப்ளீஸ் கௌதம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நீ பேசுறத கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. கௌதம் இங்க தானே போன் பேசிட்டு இருந்தாரு, அதுக்குள்ள எங்க போனாரு? செக்யூரிட்டி அண்ணா. அம்மா சொல்லுங்கம்மா. அண்ணா, சார் எங்க? இப்போதாம்மா சார் கிளம்பி வெளியே போனாரு. கிளம்பி போயிட்டாரா? ஆமாம்மா. சரிங்கண்ணா, நீங்க போங்க. ஏன் இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு? ப்ளீஸ் கௌதம், போன் எடுங்க ப்ளீஸ். ஹலோ. எங்க போயிட்டீங்க? நான் பார்க்கும்போது சோஃபால உட்காந்து போன் பேசிட்டு இருந்தீங்க. இப்ப ஆளை காணோம். இன்னைக்கு ட்ரைனிங் கிளாஸ் இருக்குல்ல, அதான் நானும் கிளம்பி ரெடியானேன். வந்து பார்த்தா உங்களை காணோம். கேட்டா ஆபீஸ்க்கு போயிட்டு தான் சொல்றாங்க. இப்ப நான் எப்படி வர்றது? எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ. சந்தேகமே இல்லை, இது அந்த லெட்டர் மேட்டரோட ரியாக்ஷன் தான். நம்ம பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னம்மா மது, கௌதம் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டானா? நீ போகலையா? ஆமா, லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? மது, மது. என்ன பாட்டி? மது, அப்படி எந்த கோட்டையை பிடிக்கிற யோசனையில இருக்க? நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ யோசிச்சுட்டே இருக்க. என்னாச்சுமா உனக்கு? இல்லையே, ஒன்றும் இல்லை. டேய், என்னதுன்னு கேட்டேன். அது லெட்ரு எதுக்குன்னா, ஐயோ, அடேங்கப்பா, சக்கு ரொம்ப உக்கிரமா தான் இருப்பா போல் இருக்கே. நைஸா எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். அண்ணே, என்ன தங்கிச்சி சக்கு? இங்க வாண்ணே. சொல்லுமா, சொல்லு சக்கு. என்னது கன்னத்துல கை? கைய இருக்கு. கை எடுத்துட்டு அடிக்க மாட்டியே சக்கு. என்ன அடிச்சிடாது சக்கு, நான் உன் அண்ணன். உன்னை விட பெரிய இவன்.
இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன நீயா வந்து ஆஜராகுற? அப்படின்னா உனக்கும் இதுல சம்மந்தம் இருக்கா? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது. இவன் தான் எல்லாத்தையும் சொன்னான், இவன் தான் எல்லா பிளானையும் போட்டான். நான் வேண்டான்னு சொன்ன சக்கு. மதுவுக்கும் கௌதமுக்கும் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு எல்லாம் செஞ்சவன். அட பாவி மாமா, இப்படி எல்லாத்தையும் போட்டு கொடுப்ப? என்னடா நீ தாண்டா எல்லாத்தையும் பண்ணவன், இப்ப அமைதியா இருக்க சொல்றா. Stop it. நீயே இவன் பண்ற வேலைக்கெல்லாம் ஒத்து உதிரியான? டேய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா? ஏன்டா இவ்ளோ சீப்பா பிளான் பண்ற? ஒரு துளி கூட ஓ மேலயோ ஏன் மேலயோ சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான் ஒவ்வொன்னத்தையும் கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க? ஏண்டா எனக்கு தெரியாதா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதுக்கு? டேய், நாம அடிச்சா தடயமே இல்லாம இருக்கணும். நீ பாட்டுக்கு இப்படி கசமுசான்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. நீ பண்ணதெல்லாம் இதுக்கு முன்னாடி எப்படி முடிஞ்சதுன்னு பார்த்தல. தேவையாடா இதெல்லாம் உனக்கு? ப்ளீஸ் இருங்க. நீங்க நான் அடிச்சதுக்கு நான் அமைதியா இருந்தேன். ஆனா நான் இப்ப சொல்றேன், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எதுவுமே செய்யல. அதான் பிரச்சனை. அதான் நான் செய்ய வேண்டியிருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கௌதம பிடிக்கலன்றீங்க, ஆனா அவன் செய்யறதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே இருக்கீங்க. ஏன் இன்னும் எத்தனை நாள் அவங்ககிட்ட கையேந்திக்கிட்டே நம்ம நிக்கணும்? ஆபீஸ்ல என்ன ஒரு முக்கியமான பதவியில உட்கார வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது நடக்க மாட்டேங்குதே. அது ஏன் நடக்கலன்னு தெரியுதா உங்களுக்கு?